காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. எனக்கு நீ இப்படி உக்காந்துருக்கேன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் உன்னையும் கண்ணம்மா நீயும் நினைச்சு எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குடா. நீ அவங்க மேல வச்சிருக்கிற லவ், அவங்க உன் மேல வச்சிருக்கிற காதல், எந்த இடத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது. வாட் a love you. காதல்னா இப்படிதான் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா உங்களை போலதான் இருக்கணும். ஐடியல் கப்பல் மாதிரி இல்ல? சும்மா சொல்லாதடா. டேய், நான் சீரியஸா தான்டா சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் கண்ணம்மா நீ உன்னை பார்த்து பாரதி மாமா பாரதி மாமான்னு வாய் நிறைய கூப்பிடும் போதும் அவங்க உன் மேல கட்டுற அன்பு இருக்குல்ல, அது 100% உண்மைன்னு அந்த குரல்லையே தெரியும்டா. அது ஒரு மாதிரி பரிசுத்தமான காதல்ல, சான்ஸே இல்லடா. எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்குதே. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாரு. அந்த நம்பிக்கைலாம் எனக்கு எப்போ போச்சுடா பாரதி. என் மேல நீ லவ்வோட இருக்கணும், அக்கறையா இருக்கணும், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுல. அது இயல்பானதா இருக்கணும். நீ அண்ணி இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி. உனக்கு புரியுது, ஆனா அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுப்பாங்கடா, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நீ அஞ்சலியை நினைச்சு பாரு. கண்ணம்மாணிக்கு உன் மேல இருக்கிற காதல்ல 1% கூட அவளுக்கு என் மேல இருக்கா? இல்லையே. முழுக்க முழுக்க சுயநலம். டேய், ரொம்ப புலம்பாதடா. நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும். ஆமா, உனக்கு கண்ணம்மாணிய எவ்வளவு பிடிக்கும்? ஓ, நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கூடாதுல்ல. உனக்கு உன்னை விட அண்ணியை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். கரெக்டா? இந்த செஸ் போர்ட்ல ராஜா ஒரு அடி எடுத்து வைப்பாரு, அதுக்கு மேல அவர் நகர மாட்டாரு. மந்திரி, யானை, குதிரை எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ராணி மட்டும் பாரு, நேரா போவோம், பின்னாடி போவோம், சைட்ல போவோம், கிராஸ்ல போவோம். ராணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நிஜ வாழ்க்கையிலையும் மனைவி ஒரு ராணி தானே, அப்படித்தானே இருக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து, பின்வாங்க வேண்டிய இடத்துல பின்வாங்கி, எப்பவும் ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். டேய் அகில், எனக்கு தெரிஞ்சு நீ ஓவரா ஃபீல் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், நான் எதுக்கோ போராட்டம் பண்ணிருக்கேன், ஆனா அது உனக்கு வேற ஏதோ ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டத்தை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். எங்கப்பா போற? செக். எனக்கு தான் அம்மா ஏற்கனவே செக் வச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? உடனே நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே, சில். அகில், என்ன? எப்பதான் அகில் சாப்பிட முடியும்? எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு மட்டுமா பசி? இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் தானே பசி. மத்தவங்கள தாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி நீ இரு. முடியலையே அகில். வாழ்க்கையில முதல் தடவையா மத்தவங்க பிரச்சனைக்காக ஒரு நாள் சாப்பிடாம இருக்கல, அப்படிதான் இருக்கும். அந்த கண்ணம்மாக்காக நான் எதுக்கு பட்டினி இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன்னா கண்ணம்மா நீ உனக்கு அக்கா. இந்த வார்த்தையை கேட்டாலே அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு வருது. அக்கா, அவளாலதான் இப்ப அத்தனை பேர் அப்படி பட்டினி கிடக்குறோம். அவளுக்காகலாம் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. சரி, கண்ணம்மானிக்காக வேண்டாம், எனக்காக சாப்பிடாம இரு. நீ தானே சொன்ன அட்லீஸ்ட் என் கூட ஒரு 2வது பழகணும்னு கேட்டல. ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், எல்லாரும் சாப்பிடாத வரைக்கும் நீயும் சாப்பிடாம இரு. இல்ல எனக்கு சோறு தான் முக்கியம்னா நீ சாப்பிடு. அப்புறம் என் முகத்துல கூட முழிக்காத.
திமிரு படுத்துறோம். அண்ணா இப்படி கொஞ்சம் ஒரு மணி எடுத்துங்களேன். சொல்லு கண்ணம்மா. பாரதி மாமா கொஞ்சம் வெளியே வாங்கல. வெளியே வா. எதுக்கு? நீங்க வந்திருக்கேன்னு. ஆமா மாமா. பாரதி காதலியே கண்ணம்மா நீ ஏன் கண்ணம்மா இங்க வந்த? சரி இரு வரேன். தீராத காதலியே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன். உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. மாமா அழாத கண்ணம்மா. என்னால தானே மாமா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. எனக்காக நீங்க இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தாங்க போறீங்களோ. நீ எதை பெருசு படுத்தி தேவையில்லாம பயப்படுற? இல்ல மாமா, எனக்காக நீங்க அத்தைக்கிட்ட சண்டை போட்டு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம போராடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு எப்படி மாமா தாங்கும்? அதான் உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். 2 வாய் சாப்பிடுங்க மாமா. சாப்பிட்டு போராட்டத்தை கைவிடுங்க மாமா. இல்ல கண்ணம்மா, என்ன நடந்தாலும் சரி என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. பச்சை தண்ணி கூட என் பல்ல படாது கண்ணம்மா. ப்ளீஸ் பாரதி மாமா, அடம் பிடிக்காதீங்க. நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னு போட்டி போட்டுட்டு அத்தை சாப்பிடாம இருக்காங்க. நீங்க 2 பேரும் சமாதானம் ஆனாதான் நாங்கெல்லாம் சாப்பிடுவோன்னு வீட்டுல எல்லாரும் பட்னி கிடக்குறாங்க மாமா. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான். என்னால ஒரு குடும்பமே பட்னி கிடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு கஷ்டமா இருக்கு மாமா. எனக்காக தானே மாமா இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. நானே சொல்றேன், போராடுறத கைவிட்டுட்டு தயவு செஞ்சு சாப்பிடுங்க மாமா. உங்களுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. தானே கண்ணம்மா, அது மட்டும் என்னால முடியாது. இப்ப நான் சாப்பிட்டா தோத்துருவேன். இதுல நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வரவே முடியாதுன்ற பயம் எனக்குள்ள நிறைய இருக்கு. நான் அப்படி விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அது உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு சமம். என்ன நடந்தாலும் சரி கண்ணம்மா, பரவாயில்ல. நான் இதுல இருந்து பின்வாங்க போறதே இல்லை. கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்ணம்மா. அம்மாவோட சம்மதத்தோட சந்தோஷத்தோட உன்னை ராணி மாதிரி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வருவேன். என்ன நம்பு. நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகல மாமா. நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் அத்தை சாப்பிடுவாங்க. அத்தை சாப்பிட்டாதான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு சாப்பிடுங்க மாமா. நீ என்ன பைத்தியமா? ஒரு தடவை சொன்னா புரியாது? சின்ன பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வரதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே வழி இதுதான். இதுல எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கேன் கண்ணம்மா. இந்த மாதிரி தேவையில்லாம பேசி என்ன வீக் ஆக்காத. முதல்ல நீ கிளம்பு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போராட்டத்தை கைவிடுங்க மாமா. கண்ணம்மா, எனக்காக இல்லைனாலும் அத்தைக்காக மாமா. நீ என்ன சொன்னாலும் என் காதுல ஏறாது கண்ணம்மா. முதல்ல நீ கிளம்பு. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா சௌந்தர்யா, சௌந்தர்யா. ஐயோ, அகில், பாரதி, அறிவு. மா, ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா, ஏய் இங்க பாரு. ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா என்னமாச்சு? டேய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. சௌந்தர்யா, சௌந்தர்யா இங்க பாருமா ப்ளீஸ். அகில், அம்மா அப்படி.
சௌந்தர்யா இங்க அறிவு, பாருமா. கீழே போய் ஏதாவது ஜூஸ் எடுத்துருவா. மறக்காம இதோ கொண்டு வரேன். சக்கரை போட்டு எடுத்துருவா. சௌந்தர்யா அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, பசி மயக்கம் தாம்மா. டேய் பாரதி இந்தா. சௌந்தர்யா பாரதி ஜூஸ் எடு. ஜூஸ் குடி. அப்பா என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மேல இருக்கும், சீக்கிரம் எடுத்துருவா. ஃபாஸ்டா போ. இந்தா அம்மா இத குடிமா. இந்தாங்கம்மா. சௌந்தர்யா இந்த ஜூஸ் குடி. இந்தாம்மா. வேண்டாங்க. முதல்ல இவனை சாப்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். சௌந்தர்யா அடம் பிடிக்காத. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நாங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? தயவு செஞ்சு குடிமா ப்ளீஸ். நான் மயக்கம் போட்டு விழுந்தாலும் சரி, செத்து விழுந்தாலும் சரி, நான் சொன்னதுதான். ஐயோ, தயவு செஞ்சு முடிச்சு தொலைங்கடா ப்ளீஸ், பசிக்குது. நான் சாப்பிடணும்னா முதல்ல இவனை சாப்பிட சொல்லுங்க. டேய் பாரதி, தயவு செஞ்சு உங்க அம்மாவுக்காக கொஞ்சம் இறங்கி வாடா ப்ளீஸ். பாத்தீங்களா, என்னமோ என்கிட்ட பேச வந்துட்டீங்க. இவன்கிட்ட பேசுங்க. என்னடா இந்தா, நீயும் பாரதி, கேட்க மாட்டியா? இந்தா. சௌந்தர்யா ப்ளீஸ் சொன்னா கேளு. மாத்தி மாத்தி இப்படி ரெண்டு பேரும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற நீ? சௌந்தர்யா குடு பாரதி. அம்மா சௌந்தர்யா என்ன எதுக்குடா இது? அம்மா உங்களுக்கு பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சுமா, அதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் ப்ளீஸ்மா. எனக்கு அவசியமே இல்லடா. அம்மா நான் செத்து போயிடுவேனோன்னு பயந்து அந்த பழி ஓ மேல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதானே இப்போ எனக்கு ஊசி போட வந்திருக்க. அம்மா மேல இருக்கிற பாசத்துல இல்லையே. ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மேல நான் பாசத்தோட தான் இருக்கேன். அதை நிரூபிக்க நான் என்னம்மா பண்ணணும் சொல்லுங்க? உங்களுக்கு என்னம்மா வேணும்? நீதான்டா எனக்கு வேணும். நீ ஏன் மகனா? ஏன் பாரதியா? நீ எனக்கு மட்டும் தாண்டா வேணும். சரிம்மா எடுத்துக்கோங்க. எனக்கு புரியல. உங்க மகனா மட்டும் தானே வீட்டுக்குள்ள வரணும், அதானம்மா? ம். சரிம்மா நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். நான் உங்ககிட்ட தோத்துட்டேம்மா. என்னது? பாரதி, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாமா
நிஜமா தான் சொல்றேன். பாரதி, எனக்கு தெரியும்டா, இந்த அம்மாவுக்காக நீ மனசு மாறி வருவேன்னு எனக்கு தெரியும்டா. அறிவு, சித்தி. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, போடி. பாரதி, நீ இன்ஜெக்ஷனை போடு. பாரதி, கொடு. இந்தா. இந்தா. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல இவனை சாப்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். இதுக்கு மேல நீங்க 2 பேரும் வீம்பு பண்றதை என்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. எனக்கு கட்டின பொண்டாட்டியும் ஒண்ணுதான், புள்ளையும் ஒண்ணுதான். யாரும் ஜெயிக்கிறதுனால எதையும் அடைஞ்சிட போறதும் இல்ல, தோக்கிறதுனால எதையும் இழந்துட போறதும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த பிரச்சனைக்கு உடனடியா முடிவு கட்டியே ஆகணும். சௌந்தர்யா, ஏற்கனவே உன் உடம்பு வீக்கா இருக்கு. நீ தயவு செஞ்சு சாப்பிடு. நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டோம், அடுத்த வாய் நான் சாப்பிடுறேன். ஏய், ஏன் இப்படி? டேய் பாரதி, உங்க அம்மா பிடிவாதம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. நீயாவது தயவு செஞ்சு விட்டு கொடு. ஒரு வாய் சாப்பிடு போதும். இந்தா. இல்லப்பா. ஏய், நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. ஆனா கண்ணம்மாவை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வர்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா. பாத்தீங்களாங்க, இன்னும் இவன் மனசு மாறிடுவான்னு நீங்க நம்புறீங்களா? நான் இப்படியே பட்னி கடந்து செத்தா கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் நிம்மதியா சாவேங்க. சின்ன வயசுல இருந்து பெத்தவங்கள மதிச்சு அவங்க சொல் பேச்சு கேட்டு பெத்தவங்க சந்தோஷம்தான் தான் சந்தோஷம்னு வளர்ந்தவங்க என் புள்ள. ஆனா இன்னைக்கு அம்மா செத்தா கூட பரவாயில்ல, தன்னோட பொண்டாட்டிக்காக தாம் போட்ட சவால் அவன் ஜெயிக்கணும்னு இப்படி பொண்டாட்டி தாசனா மாறி நிக்கிறானே. என்னோட வளர்ப்பெல்லாம் இப்படி பொய்யா போயிடுச்சேங்க. என்னோட சாவு கூட எந்த விதத்திலயுமே தப்பாகாதுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லல்ல. உங்க 2 பேர்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பட்டினி கிடக்குறாங்க. அதை விட உங்க 2 பேருக்கும் ஈகோவும் பிடிவாதம் தான் முக்கியம் இல்ல? உங்க புள்ளமா, உங்க வளர்ப்பு என்னைக்குமே தப்பாகாது. என்னைக்குமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் உங்ககிட்ட தோத்துட்டேம்மா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேம்மா. நிஜமாவாடா? ம். ம். இந்தா சாப்பிடு. சாப்பிடுறா. அப்புறம் ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பசிக்கும், போய் சாப்பிடுங்க போங்க. ஆ